வெல்கம் டு சேரன்ஸ் vlog. ஓகே, சேரன்ஸ் vlog இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னா ஆக்சுவலி இன்னைக்கு என்ன, நான் ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். என்ன விஷயம்னா, எனக்கு ஒரு நண்பர் இருக்கான். அவன் இடப்பட்ட காலத்தில் வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன விஷயன்றத இப்போ உள்ளே போகிறப்ப உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். போலாமா? இவரை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சரி, என்ன ஆச்சு அவனுக்கு? என்னாச்சு? ஜாகிங் போனேன். அதுக்கப்புறம் கால் வருது, மச்சான் நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்டா அப்படின்னு. ஆமா. என்ன நடந்ததுங்க? என்ன பிரச்சனைங்க? செவ்வால சொல்லு, என்னாச்சு? போன் அடிச்சதே நீதானே? சரிடா, நான் அடிச்சேன். அதுக்கப்புறம் நீ வந்து எங்க இருக்க? மச்சான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்னு. இந்த இன் பிட்வீன் கேப்ல நடந்தா பேச வேணாம். ஓகே, சரி, என்ன நடந்தது? உனக்கும் இந்த பூச்சிக்கும் என்ன பகையா இல்ல உங்களுக்குள்ள ஒரு விதமான காதலாம்? ஓகே, இப்ப நான் பூச்சின்னு சொன்னப்ப நீங்க எல்லாம் யோசிச்சிருப்பீங்க, என்ன பூச்சிரா அது கடிச்சு அந்த ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அனுப்புற அளவுக்கு வந்துருச்சுன்னு. அதான் இப்ப கேட்க போறேன். வாட் இஸ் த பூச்சி? அந்த பூச்சி தான் மோத்துன்றைய. அது ஏன் வந்து உன்னை சாத்துனுச்சு? அது ஒரு வகையான விஷப்பூச்சி. சரி, இதே மாதிரிதான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுடா. இதே பூச்சி தான் நீ ஹைக்கிங் போன போய் தெரிஞ்சிருச்சு. உனக்கு அந்த பூச்சி தான் இப்ப இந்த பூச்சியா இல்ல இந்த பூச்சியா அந்த பூச்சியா? அது வேற லொகேஷன், இது வேற லொகேஷன். சரி, ஏன் அந்த இப்ப எனக்கு என்ன புரியலடா, உனக்கும் பூச்சிக்குள்ள பந்தம் என்ன? போன ஜென்மத்து பகை போல இருக்கு. உண்மையா சொல்லு, யாருக்குடா தெரியும்? கோவிட் வந்துச்சு, அதுல இருந்து எல்லாம் போச்சு. இவ்வளவு பெரிய உடம்புல ஒரு பூச்சி கடிச்சு நீ கொலாப்ஸ் ஆகிற அளவுக்கு என்னாச்சு? ஒரே ஒரு பூச்சி கடிச்சிச்சு. சரி, அந்த மோத்துனா என்ன? அது ஒரு வகையான பாப்பாத்தியோட ஃபேமிலி தான். பட் ஆனா இது கொஞ்சம் பெருசு சிறுசுலாம் இல்ல, கொஞ்சம் பாய்சனஸ் ஆனது. ஓ, பாய்சனஸ். நீ ஒரு பாய்சன். இப்பதான்டா தெரியுது. எனக்கு எப்பதான் தெரியுது நீயும் நல்லா சிவனை கும்பிடுற. அவருக்கும் விஷத்தை முழுங்குறப்பி அப்படியே உடம்பு. தம்பி அவ்வளவு தூரத்துக்குலாம் போவாதீங்க. அப்ப ஒரு மோத்துன்றதுதான் உன்னை வந்து சாத்திருச்சு. இப்ப ஆமா, மோத்து ஒரு சாத்து. என்னடா இதுக்கு ஒரு ரைமிங்னா எப்படா? வாழ்க்கை ரைமிங் தான் இருக்கு. அப்புறம் என்னாச்சு உனக்கு? அவ்வளவுதானா? ஆட்டை பிடிச்ச படுத்துட்டு சிரிச்சுக்கிட்டு. வேற என்ன? இதெல்லாம் சிரிக்கிற, கொஞ்சம் சீரியஸா பாத்துக்குங்க. என்ன செய்யறதுன்னா கடிச்சிச்சு. சரி, அப்புறம் அது கடிச்சிச்சு. அதுல இம்பேக்ட் என்ன மக்களுக்கு சொல்லு. அது இம்பேக்ட் வந்து அந்த பூச்சி கடிச்சதுக்கு அப்புறம் அலர்ஜிக் ரியாக்ஷன், உடம்பு ஃபுல்லா ஃபிளேர் அப் பண்ணி. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இங்க வா, நம்ம இப்ப என்ன டாக்டரோட இதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் டாக்டர், இவரு பேஷண்ட். இப்ப நாங்க இன்டர்வியூ பண்ணி மக்களுக்கு சொல்ல போறோம். பூச்சி கடிச்சிருச்சிங்க இவனை, அந்த மோத்துன்ற பூச்சி கடிச்சு சொருகிருச்சு. அதுதான் மேட்ரு. ரொம்ப நாள் சென்று பாக்குறோம், அதனாலதான் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு அவனை வந்து பாய்ச்சிக்கிட்டோம். அவ்வளவுதான். இன்றைய பேஷண்ட் பிடிச்சிருக்கீங்களா? இல்ல இனிமேல் இருக்கு ஒண்ணும் பகிராயா. ஆமையா. ஓகே, இல்ல எதுக்கு இந்த ராஜ நட ஒழுங்கா நட நோமலா? என்னடா ஏதோ ஹோட்டல் கார்டு புத்தி போகுது. ஹோட்டல் கார்டு தான்டா. இங்க போறா ஹோட்டல். கீழே போற ஏன்டா பொறுக்கி? நீ போற சொன்னா போட்டேன். அதுக்கு டேய் வாடா பகிர்வாங்க. அந்த இடத்துல ஹோட்டல் கார்டு போகுது, நாய் புத்தி போகுது பாரு. பாட்டு விடுங்க. என்ன ஆர்டர்? எப்படி இந்த ராத்திரி நேரத்துல இப்படி அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிடுறீங்க? பல காலமா நீங்களும் அப்படிதான் சாப்பிட்டீங்க. ஏய் ஆமா, மறந்துட்டேன் பாரு. இல்ல நீதான் இது சாமி. உன்னை பிச்சிருவேன் நான் சொல்லிட்டேன். என்ன சொல்றேன் பாரு, நான் என்ன சொல்றேன், காவி உடுப்ப போட்டு வாடா, இந்த மாதிரி வெளியே வராத. வந்தது ஹோட்டலுக்கு எடுத்துற சாமி தானே, நீ சாமியுமே நடந்துக்கோ. உன்னை பிச்சிருவேன், சீரியஸா உன்னை பிச்சிருவேன்.
சாமி சாமின்னு போட்டு ஹோட்டல் பார்த்தோன்னா ஹோட்டல் குத்தி போகுது பாரு. 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. என்ன 4 பாயிண்ட்ஸ்? உனக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க ஹோட்டலுக்கு போனா. சங்கரிலா ஹோட்டல். சரி நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓஹோ, படம் நம்ம எதுவும் பண்ணலடா. இவன் தான்டா ஹோட்டல்லாம். உனக்கு கேர்ள் இருக்கு தானே? ஏய், ஐ அம் சிங்கிள். ஓகே, நீங்க பதிவுபடுத்திக்கிறீங்க. ஆமா ஆமா, மக்களே நம்பாதீங்க. இவன் கொஞ்சம் அப்படிலாம் இல்ல, நம்பவே நம்பாதீங்க. இவனுக்கு வந்து 16 கேர்ளு, 3 ஒய்ஃபு, 2 கீப் இருக்கு. அடா பாவி, ஒரு தடவை கூட வாழ்க்கையில கல்யாணம் பண்ணடா. 4 5 இல்ல 8 பிள்ளைங்க. அத 3 பிள்ளைங்க வந்து கிண்டர்கார்டன், மீதி எல்லாம் வந்து பாவம் எந்த ஊரோ எந்த கிணறோ. இதெல்லாம் வந்து திட்டமிட்ட சதி. கேமராமேனும் வெறும் பண்ற வேலை அது. இது பெரிய இவருக்கு சதி வேற கிழிக்கிற கிளிப்புக்கு. பாருங்க, உங்க சேனல் நல்லா ஓடணும், வாழ்க்கையை கெடுக்காதீங்க. ஹோட்டல்ல தொட்ட காட்டு கையில தொடாதீங்க. ஹோட்டல் தான் ஹோட்டல் கார்டு தான். எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, நான் கூப்பிட்டல உனக்கு போன் அடிச்சு வாடா அப்படின்னு. ஆஹா, இங்க எங்கேயோ உள்ள ஹோட்டல்ல போயிட்டு இங்க போட்டு வந்துட்ட காடை வந்து எடுத்துக்கும் அப்படின்னு. அதனாலதான் சும்மா அப்படி எடுத்து கேட்டுறேன். நம்மளே இப்பதான் இந்த லொகேஷனுக்கு வரோம். நம்பல நீ, ஐ மீன் நான், சாரி, நம்பதான். நீல கலர் சட்டைக்கு நீல கலர் கிளவுஸ். அது அப்படியே எதுல சொல்லு, மலையில சொல்லு. பஜு ஒண்ணு பிரு ஏன் போறவா போகுது வாலியம். வேகமா பேசுங்க, நீங்க தான் நகரிமான ஆளாச்சே. ஆக பேசுவோம். ராயல் பர்கர் அம்லி இங்கதான் பண்டா புத்திரி. போற போக்குல அப்படியே சொல்லி வச்சுக்கோ. வைரல் எஸ். இன்னைக்கு வந்து சேரன் லாக்ஸ்ல வந்து இந்த சாப்பாடு கடை அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் போடல. இன்னைக்கு வந்து சேரன் லாக்ஸ்ல லேப்பா கூடலங்களோட எல்லாம் அப்படியே. ஸோ வந்து ஒரு கேஃபே மாதிரி போனோம். இப்போ வந்து ஒரு பர்கர் கடைக்கு வந்திருக்கோம். எல்லாம் என்ன செய்யுது, வயசு தான் அப்படி ஆகுது. சரி, அதை விடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லேப்பா செக்ஷன். ஸோ நான் இவன் பேர் வந்து இவர் பேர் வந்து ஜி. ஒரு ஜோக்கான பேர் இருக்கு, அது நான் கூடிய வர 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 வீடியோல சொல்றேன். இப்போ வந்து இப்போதைக்கு ஜி என்ன பேருன்னு தெரியல, சும்மா வச்சிருக்கேன். ஒரு கூடை சன்லைட். இதை பேரு நீ அப்படியே வெட்டிடுற, இதெல்லாம் தேவையே இல்லை, தெரியுதா? இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, 4000. அதுவும் என் போன் ஒண்ணு அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அதுக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அது இப்பயே சொன்னா சாரி சொல்றேன், போக போக சொல்றேன். இப்ப இல்ல, அடுத்த வீடியோல. இது இப்ப பாத்துட்டேன். இதோட அவனை எப்ப பாப்பேன்னு தெரியாது. ஆனா அவன் ஃபுல்லா பிஸி, ஃபுல்லா பிள்ளைங்க கால் பண்ணிட்டே இருக்கும், போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு பிஸி வேலை. சரி, வேலை அது ஒரு வேலை தானே. அப்படி ஓகே, வாங்க பர்கர் கடைக்கு போவோம். ஓகே மச்சி. We all know about burger. Cheese, patty, and delicious. ஆக்சுவலி வந்து நம்ம எந்த கடையும் ஃபோக்கஸ் பண்ணல. பட் அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க நம்மளோட இதெல்லாம் என்ன செய்றீங்க, சாப்பாடை பற்றி எடுக்கிறீங்களா அப்படின்னு. ஸோ அதுக்காக ஒரு ரெஸ்பெக்டாக இப்போ நம்ம திறந்து பார்த்தோன்னா அவரும் திறந்து வைப்பாரு. நான் வாங்கினேன், சரி நீங்க தான் வாங்கினேன், சப்போர்ட்டா. சரிடா, உடம்பு பார்த்துக்கிட்டா எப்படியும் ஒரே தாமன் தானே. போடா. ஓகே, மீண்டும் அடுத்த சேரன் வ்ளாக்ஸ்ல உங்களை வேற இடத்துல நான் சந்திக்கிறேன். பாய். அது என்ன எக்ஸ்ட்ரா